ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூக்கட்டை தான் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு மல்லிப்பூவை ஒரு முடி கெட்டி வச்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு ஊசி நூலையும் வச்சு கோர்த்தெடுப்பேங்க. மல்லிப்பூவை கோர்க்கணுங்க. மல்லிப்பூ வந்து ஒரு 3 பூ ஒரே இதில் வர்றது மாதிரி கோர்க்கணுங்க. இந்த காம்பு வந்து 2 மல்லிப்பூவை கோர்த்து நடுவில் ஒரு மல்லிப்பூவை கோர்க்கணும். அப்படி 3 பூவும் ஒரே வரிசையில் வர்றது மாதிரி கோர்க்கணுங்க. ஒரு 5 லேயர் மல்லிகைப்பூ கோர்த்த பிறகு ரோஸை கோர்க்கணுங்க. இப்படி மல்லிகைப்பூ 5 வரிசையும் கோர்த்துட்டு ரோஸையும் வச்சு கோர்க்கணுங்க. அப்படி கோர்த்துட்டு வரோன்னா சூப்பராக இருக்குங்க. அது கெட்டி முடித்த பிறகு பாருங்கள், அழகாக இருக்கும். இந்த மாதிரி பூக்கிட்ட வீடியோஸ் நான் நிறைய போட்டிருக்கேங்க. நீங்கள் சேனலில் போய் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸில் பார்த்து தான் நான் அந்த மாதிரி பூ கட்டுவேங்க. இந்த மாதிரி நிறைய மாலை கட்டுறதெல்லாம் போட்டிருக்கேன். பாருங்கள், சேனலில் போய். சேனலில் நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வருங்க. நீங்கள் பாருங்கள். எனக்கு நீங்கள் மோட்டிவேஷன் தாருங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவேங்க. எனக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணது ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்குன்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கும்போது நமக்கு தேவையானது நம்மளே கட்டலாங்க. நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாமிக்கு கெட்டி போடலாம், மாலை வந்து சாமிக்கு நம்ம கோர்த்து போடலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், கோர்த்து முடிச்சாச்சு. மல்லிகைப்பூவும் ரோஸையும் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி நம்ம வைக்கலாம். சடமாட்டி இந்த மாதிரி நூலை கெட்டி நம்ம சடையில் வச்சும் கெட்டுனா சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.